அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் 11ஆம் பாவகம் பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் கிளியரா பார்க்கலாம். அதாவது 11ஆம் பாவகத்துல என்னென்ன ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்கு, 11ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருக்கிறது யோகம், எங்க இருக்கிறது அவயோகம், எங்க இருந்தா என்ன பலன் அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிட்டியை, ஒரு சின்ன ஜெனரல் ப்ரிடிக்ஷனை இந்த பதிவில் நம்ம கிளியரா பார்க்கலாம். மேலும் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுக்கு 100க்கு 50% பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். எனவே பதிவை முழுமையா பார்த்துட்டு இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க இந்த பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத வீடியோட எண்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். அதாவது இந்த பதிவுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களுடைய நேரத்தை சேவ் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவதாக 11ஆம் பாவகத்துல என்னென்ன ஆதிபத்திய விசேஷங்கள் இருக்கு, இந்த 11ஆம் பாவகத்தை வச்சு நம்ம எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா 11ஆம் பாவகம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இதை லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். மூத்த சகோதர ஸ்தானம். இப்படியே மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவர்களை குறிக்கக்கூடிய இடம் இந்த 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகத்தை வச்சு ஒருத்தவங்களுடைய அபிலாசைகளை நம்ம சொல்ல முடியும். எப்படிப்பட்ட ஆசை உடையவர்கள், பிரம்மாண்ட சிந்தனை இருக்குமா அப்படிங்கறத அந்த 11ஆம் பாவகம் உறுதிப்படுத்தும். 11ஆம் பாவகம் அப்படின்னா உடல் உறுப்புகள்ல இடது காது, இடது கன்னம், இடது தொடை இதை குறிக்கக்கூடியது. உடைய மூத்த சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய இடம்னா அது 11ஆம் பாவகம். அதே மாதிரி சூதாட்டம், ரசாயனம் சார்ந்த துறை, ரசாயனம் சார்ந்த விஷயம், பல்லாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், புதையல் யோகம், புதையல் சம்பந்தப்பட்ட விஷயம், களவு, தொலைஞ்சு போன பொருட்கள் கிடைக்குமா இல்லது தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றது இந்த 11ஆம் பாவகம். அடுத்தது உயர் மனிதர்களுடைய தொடர்பு, வெற்றி. ஏன்னா இந்த 11ஆம் பாவகத்தை உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம், வெற்றி ஸ்தானம்னு சொல்றோம். ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும், தன்னுடைய முயற்சியில அதிக எஃபோர்ட் போட்டா அவங்க வெற்றி அடைவாங்களா இல்ல குறைந்த முயற்சியிலேயே இவங்க வெற்றி அடைவாங்களா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறது 11ஆம் பாவகம். ஒரு ஜாதகருடைய பெயர், புகழ், ஆழ்ந்த அறிவு, நட்பு, பிரபுத்துவம், ஆபரணம், தங்க அணிகலன்கள், பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயம், தாயாருடைய ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு இந்த 11ஆம் பாவத்தை நம்ம அழைப்போம். தாயாருடைய ஆயுள் நிலையை நிர்ணயம் செய்யறது இந்த 11ஆம் பாவகம் தான். இந்த 11ஆம் பாவகத்திற்கும் புத்திர பாகியத்திற்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அதே போல இந்த 11ஆம் பாவகத்தை வச்சு ஒரு ஜாதகருடைய அலங்கார நிலை எப்படி இருக்கும், பார்க்க நல்ல லட்சணமா இருப்பாங்களா, தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவரா இருப்பாங்களா, மேலும் ஆடை ஆபரணங்கள்ல ஜாதகருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குமா, ஜாதகர் அணியக்கூடிய ஆடை ஆபரணங்கள் எத்தகைய மதிப்புடையதாக இருக்கும், அதே மாதிரி வண்டி, வாகனம், கால்நடைகள் இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்குமா, இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஜாதகருக்கு கிடைக்குமா, தற்போது இருக்கக்கூடிய கஷ்ட நிலை விலகுமா, இதெல்லாம் இந்த 11ஆம் பாவகத்தை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அதே மாதிரி ஒருவருடைய வருமான நிலை எப்படி இருக்கும், ஜாதகர் கடவுள் வழிபாடு உடையவரா இருப்பாரா, ஆபரண சேர்க்கை உடையவரா இருப்பாரா, ஜாதகருக்கு மைத்துனர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, மைத்துனர்களால லாபம் உண்டா இல்லையா, மூத்த சகோதர சகோதரிகளால லாபம் உண்டா இல்லையா, ஜாதகருடைய இரத்த ஓட்டம் எப்படி இருக்கும், ஜாதகருக்கு இரத்த ஓட்டம் சீரா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் இந்த 11ஆம் பாவகத்தை வச்சுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். 11ஆம் பாவகம் அப்படின்னா பொதுவா மூத்த சகோதர ஸ்தானம், உபஜயஸ்தானம், அதே போல லாபஸ்தானம். மிக முக்கியமானது பொருளாதாரம், வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த 11ஆம் இடம். ஜாதகருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசைகள், ஜாதகருக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகளை குறிக்கக்கூடியது இந்த 11ஆம் பாவகம். சோ இதெல்லாம் இந்த 11ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய ஆதிபத்திய விசேஷங்கள். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம் 11ஆம் பாவத்தை பத்தி. ஆனா பொதுவா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி பெருமளவு நமக்கு பயன்படாது. இப்போ 11ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருக்காரு, அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கிளாரிட்டியா நம்ம பார்க்கலாம். முதலாவதா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 11ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தார்னா ஜாதகர் லாப நோக்கம் உடையவரா இருப்பாரு, பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுல குறிக்கோள் உடையவரா இருப்பாரு, நல்ல தனலாபமும் அந்த ஜாதகருக்கு உண்டு. அதே மாதிரி 11ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா நல்ல மேதாவி குணம் இருக்கும், நிறைய அனுபவ அறிவு இருக்கும், பலதரப்பட்ட விஷயங்களை தன் அகத்தை உடையவராக இருப்பாரு. அதே மாதிரி நல்ல வாக்குவன்மை இருக்கும், நல்ல பேசி சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. 11ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல இருந்தா வாழ்க்கை துணையால ஆதாயமும் மேன்மையும் உண்டு. மூத்த சகோதரர்களோட
ஒரு நல்லுறவு இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய அன்பை பெற்றவராக இருப்பாரு. ஜாதகர் எதை தொட்டாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். உபஜய ஸ்தானாதிபதி லக்னத்துல இருந்தா தான் நினைத்ததை அடையும் வரை போராடக்கூடிய குணம் கொண்டவராக அந்த ஜாதகர் இருப்பாரு. ஜாதகர் எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மேலும் இவர்களுக்கு நட்பு வட்டாரம் சற்று பெரிதாக இருக்கும். நண்பர்களுடைய உதவி இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். நண்பர்களால ஆதாயம் உண்டு. நண்பர்களுடைய அன்பை பெற்றவராக இருப்பாரு. நல்ல உயர்வான கல்வி படித்தவராக இருப்பாரு. எதிலும் ஒரு லாப நோக்கத்தோட செயல்படக்கூடியவராக இருப்பாரு. ஒரு விஷயத்தால தனக்கு ஆதாயம் இருந்தால் ஒழிய அந்த வேலையை செய்வாரு. சிம்பிளா சொல்லணும்னாக்கா நல்ல கெட்டிக்காரர். தன்னுடைய செயல்முறைகளிலும் செயல்பாடுகளையும் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவராக இருப்பாரு. இதெல்லாம் லாபாதிபதி லக்னத்துல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனா நாம் எடுத்துக்கலாம். அடுத்தது லாபாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லாபாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா நல்ல தனலாபம் உடையவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல பொருளாதார வரவு இருக்கும். தன் நினைத்ததை அடையக்கூடிய ஆற்றல் உண்டு. பேச்சால ஆதாயம் உண்டு. பேசி சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு தொழில், அந்த ஒரு உத்தியோகம் ஜாதகருக்கு உண்டு. நல்ல பேச்சு சாதுரியமிக்கவராக இருப்பாரு. வாக்கினால லாபம் உண்டு. நல்ல வருமானம் உண்டு. நிரந்தரமான வருமானம் உண்டு. ஜாதகர் தொடர்ச்சியாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருப்பாரு. அதே போல 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாக்கா நண்பர்களால வரவு கிடைக்கும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். நண்பர்களால வருமானம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுடைய உதவி கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளால நல்ல லாபமும் நல்ல ஒரு வருமானமும் ஜாதகருக்கு உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்களால லாபம் உண்டு. அதே மாதிரி சொன்ன சொல் மாறாதவராக இருப்பாரு. சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகருக்கு உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல கெட்டிக்காரர். பணத்தை சம்பாதிக்கிறதுல நல்ல கில்லாடியா இருப்பாரு. இவங்களுக்கும் பார்த்தோன்னாக்கா முயற்சி வெற்றியை கொடுத்துரும். இவங்க எந்த துறையில ஈடுபட்டாலும் அதுல பணமழை அப்படிங்கிறது பொழிய ஆரம்பிக்கும். பணவரவு கணிசமாக இருக்கும். தேவையான அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அத்தனை பாக்கியமும் இந்த 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா உண்டு. இதெல்லாம் 11ஆம் அதிபதி 2ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனா எடுத்துக்கலாம். அடுத்தது 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா ஜாதகரை விட ஜாதகருடைய மூத்த சகோதரத்துவம் மேன்மையான நிலையில இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உண்டு. 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது ஜாதகர் தொடர் முயற்சி உடையவரா இருப்பாரு. பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய முயற்சிகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு. ஜாதகரை விட ஜாதகருடைய மூத்த சகோதரத்துவம் நல்ல ஒரு மேன்மையான நிலையில இருப்பாங்க. ஒரு உபஜய ஸ்தானாதிபதி மற்றொரு உபஜய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே ஜாதகருக்கு ஒரு நிலையான வருமானம் இருக்காரு. வருமானத்துல ஒரு சில மாற்றங்கள் தொடர்ச்சியா இருக்கும். பயணத்தால ஆதாயம் உண்டு. குறுகிய கால பயணத்தின் மூலமாக நல்ல தனலாபத்தை ஈட்டக்கூடியவராக இருப்பாரு. இளைய சகோதர சகோதரிகள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவர்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் லாப நோக்கமுடையவர்களாக இருப்பாங்க. ஜாதகரை வச்சு இளைய சகோதர சகோதரிகள் நல்ல ஒரு மேன்மையான நிலைக்கு வருவாங்க. 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாக்கா தகவல் தொடர்பு துறை மூலமாக ஒரு வகையில வருமானம் உண்டு. அதே மாதிரி இந்த சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மாதிரி 11-3 தொடர்பு இருக்கும்போது ஐடி ஃபீல்டு இவங்களுக்கு நல்லா வருது. ஐடி துறையில இருக்கிறவங்கள ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 11-3 இந்த தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படுது. 11ஆம் அதிபதி 3ல இருக்கும்போது தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், ஐடி ஃபீல்டு இதன் மூலமாக வருமானம் டெஃபினட்டா அவங்களுக்கு உண்டு. புதனும் நல்ல நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது இங்க ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது 11-3 தொடர்பு இருக்கும்போது ஜாதகர் நல்ல தைரியம் நிரம்பியவர். சலிக்காமல் உழைக்கக்கூடியவர். தன்னுடைய முயற்சியினால மட்டுமே முன்னேறக்கூடியவராக இருப்பாரு. அதே மாதிரி நல்ல நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாம் ஜாதகருக்கு மிக அற்புதமா வந்துடும். தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை மட்டுமே எதிர்பார்ப்பாரு. தவறான வழியில வரக்கூடிய பொருளாதாரத்தை பெரும்பாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. 11-3 தொடர்பு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. சுய முயற்சியால முன்னேற்றம், தான் நினைத்ததை அடையக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் 11-3 தொடர்பு இருக்கும்போது டெஃபினட்டா வந்துடுது. அடுத்து 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 11 கூடியவர் 4ஆம் இடத்துக்கு போனா தாயால ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவுகளாலேயும் ஆதாயம் உண்டு. ஜாதகருக்கு வண்டி, வாகனம், வீடு சம்பந்தமான விஷயம் அத்தனையும் மிக அற்புதமா அமைஞ்சிடும். நல்ல பெரிய வீடு, வண்டி, வாகனம், நிலபுலங்கள், கால்நடைகள் இவற்றின் மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு வரும். வண்டி வாகனங்களை வாடகைக்கு விடுறது, வீடு கட்டி வாடகைக்கு விடுறது, கால்நடைகளை விற்று வியாபாரம் செய்யறது, இந்த துறைகள் மூலமாக ஜாதகருக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு
தனலாபம் உண்டு. தாயார் ஒரு நிலையான வருமானத்தை உடையவரா இருப்பாங்க. தாய் வழி தாயார் சார்ந்த விஷயம் இதன் மூலமாக ஆதாயம் உண்டு. தாய் வழி சொத்துக்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அது ஜாதகருக்கு டெஃபினட்டா கிடைக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு, ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டி வாகனம் இதெல்லாம் ஜாதகருக்கு மிக அற்புதமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல ஒரு கல்வி ஞானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கிடைச்சிருது. உயர்தரமான ஒரு நல்ல கல்வியை படிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த ஜாதகருக்கு உண்டாகுது. படித்த கல்வி மூலமாக லாபம் உண்டு. தான் படிச்ச கல்வியை சரியா உபயோகப்படுத்தி தன்னுடைய தொழிலையோ தன்னுடைய உத்தியோகத்திலேயோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வான நிலைக்கு அந்த ஜாதகர் வருவாரு. நிலையான வருமானம் ஜாதகருக்கு உண்டு. அரசு, அரசாங்கம், அரசு துறை சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயம் இதன் மூலமாக ஜாதகர் வருமானங்கள் அடைவாரு. கல்வி ஸ்தாபனங்கள் மூலமாகவும் ஜாதகருக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டாகும். இதெல்லாம் 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்து 11ஆம் அதிபதி பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 11க்கு அதிபதியாகிய அந்த லாபாதிபதி 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாக்கா புத்திரர்களால லாபம். இவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்த பிறகு அபாரமான வளர்ச்சி, அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளால ஆனந்தம், பிள்ளைகளால நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை பிறந்த பிறகுதான் இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நல்ல கீர்த்தி, நல்ல புகழ், நல்ல தலைமை பொறுப்பு, தலைமை பதவி, பிள்ளைகள் பிறந்த பிறகு ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல லாபாதிபதி இருந்தாக்கா பிள்ளைகளால லாபம் உண்டு. பிள்ளைகள் தன்னுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் சிறப்பா ஜாதகருக்கு அமைஞ்சிரும். பிரபுத்துவங்கள், பிரபுக்களுடைய அந்த ஆதரவு, உயர்நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு, அதனால ஆதாயம். அது மட்டும் இல்லாம அரசு ஆதரவு, அரசாங்கத்துல பணிபுரிகிறது, அரசு தொடர்பு, அரசாங்க தொடர்பு, அதே மாதிரி அரசியல் தொடர்பு இதன் மூலமாக லாபம். ஜாதகருக்கு சமுதாயத்துல நல்ல பெயர், புகழ், கௌரவம் இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். ஜாதகர் மதிக்கத்தக்க தோரணையோட சமுதாயத்துல ஒரு சிங்கம் மாதிரி நடமாடுவார். தன்னுடைய சுய கௌரவத்தையும் சுய மரியாதையும் ஒருபோதும் விட்டு கொடுக்காதவரா இருப்பார். எனவே லாபாதிபதி 5ஆம் இடத்துல வரும்போது பூர்வீக சொத்தால லாபம் உண்டு. நிறைய பூர்வீக சொத்து இருக்கும். அதன் மூலமாக வருமானத்தை அடையக்கூடியவரா இருப்பாரு. பெரும்பாலும் ஜாதகர் வேலையோ தொழிலோ செய்ய வேண்டிய சூழ்நிலை பெரும்பாலும் வரதில்லை. தன்னுடைய பூர்வீக சொத்தை பராமரிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாம இருக்கும். தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் அடையக்கூடிய பாக்கியம் இந்த 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது டிஃபால்ட்டா ஏற்படுது. அடுத்து 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 11க்கு அதிபதியாகிய இந்த லாபாதிபதி 6ஆம் இடத்துல போய் அமர்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இந்த 11க்குடையவர் 6ஆம் இடத்துக்கு வந்தா கடன் தொல்லை அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஒரு முறை நீங்கும். கடனால, பெரிய கடனால அவதி, கடன் வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு கவலை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில வில்லங்கம், யார்கிட்டயாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாறுறது அல்லது கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல வில்லங்க அமைப்பு ஏற்படுறது, கவலை உணர்வு அதிகமாகிறது, மன மகிழ்ச்சி குறைகிறது, இதெல்லாம் இந்த 11-6 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துடுது. அதே மாதிரி இந்த 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல அமரும் போது சம்பாதிக்கக்கூடிய பணம் நோய்க்காக செலவாகிறது, கடன் கொடுத்து அழியிறது அல்லது கடன் வாங்கி கடன் கட்டி அழியிறது, அல்லது சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் வம்பு வழக்குகளால அதிகமா செலவை சந்திக்கிறது. பூர்வீக சொத்துல வழக்கு நடக்குது, வம்பு வழக்கு அதிகமா இருக்கு, இதனால பார்த்தோம்னாக்கா அந்த சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அப்படியே அழிகிறது. நண்பர்களோட விரோதம் ஏற்படுறது, மூத்த சகோதர சகோதரி வழியில ஒரு ஆதரவு அல்லது மூத்த சகோதர சகோதரிகளுடைய அந்த ஒத்துழைப்பு, ஒத்துமை இதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். மூத்தவர்கள் இல்லாம இருக்கக்கூடிய நிலை அல்லது மூத்தவர்களே உங்களுக்கு எதிரியா மாறக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் இந்த 11-6 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு உண்டு. 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா ஒரு நிரந்தரமான வேலை இருக்கும். அந்த வேலையின் மூலமாக வருமானம் வரும். வரக்கூடிய வருமானம் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். எதையும் சேமிக்க முடியாது. அடுத்த ஒரு கட்டத்திற்கு தன்னுடைய அடிகளையோ பாதங்களையோ எடுத்து வைக்க முடியாது. இது போன்ற ஒரு தடுமாற்ற அமைப்புகளை காமிக்குது. அடுத்தது 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணையால லாபங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை நல்ல சம்பாத்தியம் உடையவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே வாழ்க்கை துணை மூலமாக நல்ல தனலாபத்தை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில முன்னேற்றம், ஏற்றம், ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, பெரிய ஒரு வாழ்க்கை அமைகிறது, இது போன்ற அமைப்புகளை கொடுக்கும். வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல சொத்து சுகங்களை உடையவராக இருக்க வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணை வழியில அநேக ஆதாயமும் ஜாதகருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல செல்வாக்கு, அரசியல் ஈடுபாடு, அரசியல்ல ஈடுபட்டு ஒரு உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு பாக்கியம், நல்ல பதவி, சமுதாயத்துல பெயர் புகழ்
புகழ் அதிகமாக கிடைக்கிறது, சுகபோகமாக வாழக்கூடிய யோகம், அது மட்டும் இல்லாமல் வழிபாடு, ஆய்வு சார்ந்த விஷயங்கள்ல மேன்மை, வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த 7-11 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு உண்டு. 11ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஒரு சிலருக்கு மறுமண யோகா அமைப்பு உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருக்காது, மறுமணம் தான் இவங்களுக்கு ஒரு சாதகமா அமையுது. 2 முறை திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஏற்படுது. அதே மாதிரி வியாபாரம், கூட்டு தொழில் சார்ந்த விஷயம், இதன் மூலமாக ஆதாயம் உண்டு. இந்த 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கவங்கள பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல பார்ட்னர்ஷிப்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தன்னுடைய தொழிலை தொடங்குவாங்க. அதே மாதிரி நண்பர்கள், நட்பு வட்டாரம், இவர்களால ஆதாயம் உண்டு. அதன் வழியில இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் இவர்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலனை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 11 கூடியவர் 8ஆம் இடத்துல, அதாவது லக்னத்துக்கு 8ல வந்து மறைகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. தனலாபம் கெடக்கூடிய ஒரு அமைப்பு, சம்பாதிக்கிற பணம்லாம் நோய் நொடியில கரைகிறது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு பீடை, மூத்த சகோதர சகோதரிகளோட பிரச்சனை, வம்பு வழக்கு, அல்லது மூத்த சகோதர சகோதரிகளால ஒரு முறை கெட்ட பேரு, அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கடுமையான செலவு, சம்பாதிக்கிறதெல்லாம் கையில நிக்கல, ஏதோ ஒரு விதத்துல செலவாயிட்டே இருக்கு. திடீர் விபத்து, திடீர் பிரச்சனைகளால கையில இருக்கிற தனலாபங்கள் அழியக்கூடிய ஒரு அமைப்பு, நஷ்டம் ஏற்படுறது, நோயினால கவலை ஏற்படுறது, வரக்கூடிய பணம் கையில தங்கலே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஏற்படுறது, அல்லது மூத்த சகோதரத்துவம் இல்லாத நிலை. அதே மாதிரி திருமணம் ஆகியிருந்தா இளையத்தாரம் இல்லாத நிலை, இளையதாரத்துக்கு ஏதாச்சும் ஒரு உயிர் கண்டம், இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துது. அதே மாதிரி மூத்த சகோதரத்துவம், இளையதாரம்லாம் இருந்தாங்கன்னாக்கா அவங்களால ஒரு முறை கெட்ட பேரு, அவமானம் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, அல்லது அவர்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி தன்னுடைய இந்த அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்றதுல நிறைய தடை அமைப்புகளும் தாமத அமைப்புகளும் இவர்களுக்கு உருவாகுது. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் போராடி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 11-8 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு உருவாகுது. ஸோ இதெல்லாம் 11ஆம் அதிபதி 8ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்து 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 11 கூடிய ஒரு 9ல் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு. ஒரு உபஜய ஸ்தானாதிபதி திரிகோண ஸ்தானமாகிய மிக முக்கியமான பாகிய ஸ்தானத்தில் அமர்றது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. ஸோ இந்த அமைப்பின் அடிப்படையில் ஜாதகர் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். வெளியிடங்களுக்கு போயிட்டாருன்னா ஜாதகருக்கு நல்ல பெயர், புகழ், யோகம், இது போன்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக அமைஞ்சுவிடும். அது மட்டும் இல்லாம இந்த 11-9 தொடர்பு இருக்கிறவங்களுக்கு கல்வி ஸ்தாபனங்கள்ல பணிபுரியக்கூடிய ஒரு நிலை, ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது கல்வி ஸ்தாபனங்கள், அறக்கட்டளை நிறுவுறது, மதம் சார்ந்த பணிகளை செய்யறது, அறநிலையத்துறையில பணிபுரிகிறது, பணம் புழங்கக்கூடிய இடங்கள்ல பணிபுரிகிறது, அல்லது அறக்கட்டளைகள், ட்ரஸ்ட், இது போன்ற விஷயங்கள் மூலமாக லாபத்தை ஈட்டுறது, சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை வருது. தன்னுடைய லாபத்துல பாதிது சேவைக்காக அப்படியே அர்ப்பணிச்சிருவாங்க. சிலருக்கு தந்தையுடைய பணி அப்படியே ஜாதகருக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லைனாக்கா 11-9 தொடர்பு இருக்கும்போது தந்தையால நல்ல தனலாபம் உண்டு, தந்தை வழி சொத்துக்கள் ஜாதகருக்கு கிடைச்சிடும், தந்தையுடைய ஆதரவு ஜாதகருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவும் ஜாதகருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி ஜாதகர் நல்ல பெயர், புகழ், பூமி யோகம், நிலபுலங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம், வண்டி வாகனம், செல்வம், செல்வாக்கு, இதெல்லாம் அற்புதமா அந்த ஜாதகருக்கு கிடைச்சிருது. வழிபாட்டின் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அதிகாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈர்ப்பு இருக்கும். அதிகாரம் சார்ந்த பதவிகளுக்கு ஜாதகர் போறதுக்கு தகுதி உடையவரா இருப்பாரு. இதெல்லாம் 11ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். அடுத்தது 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 11 கூடியவர் 10ஆம் இடத்துக்கு வரும்போது தொழிலாள லாபம் உண்டு, தொழில அபிவிருத்தி உண்டு, சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகருக்கு உருவாகுது. அதே மாதிரி ஜாதகருக்கு நல்ல கௌரவம், பட்டம், பதவி, பெயர், புகழ், உயர்தரமான கல்வி, நல்ல லாபம், வழிபாடு, அதன் மூலமாக முன்னேற்றம், மன அமைதி, சுகபோகமான வாழ்க்கை, இதெல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்குது. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஜாதகருடைய தொழிலுக்கு அவருடைய இந்த மூத்த சகோதரத்துவம் மற்றும் அவருடைய நண்பர்கள் இவங்க எல்லாம் உதவிகரமா இருப்பாங்க. கௌரவமான பதவி அல்லது கௌரவமான பணி அல்லது கௌரவமான தொழில், இது போன்ற விஷயங்கள்ல அந்த ஜாதகர் ஈடுபடுவார். எப்போதும் தன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவராக இருப்பார். தன்னுடைய பெயர் புகழுக்கு பங்கம் வராத அந்த தொழிலையும் உத்தியோகத்தையும் ஜாதகர் மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார். சமுதாயத்தில் இவர்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். இதெல்லாம் 11ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன்.
அடுத்தது 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன்? 11ஆம் அதிபதி 11லே இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. 11 கூடியவர் 11லே இருந்தால் ஜாதகர் தன்னுடைய அபிலாசைகளை எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் படைத்தவராக இருப்பார். நல்ல தனலாபம் உடையவராக இருப்பார். நிரந்தரமான வருமானம் அந்த ஜாதகருக்கு உண்டு. நல்ல செல்வாக்கு வாய்ந்தவராக இருப்பார். தன்னுடைய சொல்லை தட்டாமல் செய்வதற்கென்று தனக்கு கீழே ஒரு 2-3 பேரை பணியாட்களா வச்சிருப்பாரு. ஜாதகர் எந்த விஷயத்துல இறங்கினாலும் வெற்றி, எந்த முயற்சியை செய்தாலும் அதுல டெஃபினட்டா வெற்றி உண்டு. தான் நினைத்ததை அடையும் வரை தொடர்ந்து போராடி பெறக்கூடியவராக இருப்பாரு. நல்ல தனலாபம் உண்டு. ஒரு சிலருக்கு இந்த 7ஆம் பாவக அதிபதி வலிமை இழந்து இருந்தாருனாக்கா அவர்களுக்கு 11ஆம் அதிபதி 11லே இருக்கும்போது மறுதார அமைப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி இவங்களுக்கு நல்ல உயர்தரமான பதவிகள் கிடைக்கும். நல்ல போற்றத்தக்க பதவிகள் இவர்களுக்கு உண்டு. தொழில சுமாரான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. தெய்வ பக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் ஒரு மேன்மையான நிலைக்கு வருவாங்க. மூத்த சகோதர சகோதரிகளால ஜாதகருக்கு ஓரளவுக்கு ஒரு மேன்மையான நல்ல பலன்கள் கிடைக்கும். மொத்தத்தில் ஜாதகர் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லி முடிச்சிடலாம். அடுத்தது 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 11 கூடியவர் 12ல இருந்தாக்கா தான் சம்பாதிக்கக்கூடிய பணம்லாம் அப்படியே விரயமாயிட்டே இருக்கிறது. ஒரு தரித்திர நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். தொடர் செலவுகளையும் தொடர் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடியவராக இருப்பாரு. சம்பாதிக்கக்கூடிய பணம்லாம் நோய் நொடி, தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பொருட்கள், இதன் மூலமாக அழியக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அதே மாதிரி ஜாதகர் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியம் கிடைக்காது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஜாதகர் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. தான் நினைத்ததை நினைத்த மாதிரி செய்ய முடியாது. நிறைய விரயங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். 11ஆம் அதிபதி 12ல இருக்கிறவங்களுக்கு மருத்துவமனை செலவு அதிகமா இருக்கும். வியாதியால தன்னுடைய பொருளாதாரம்லாம் அழியும். அதே போல 11 கூடியவர் 12ல இருக்கும்போது கடன் தொந்தரவு அதிகமா இருக்கும். கடன் சுழல்ல போய் மாட்டிக்கிறாங்க. இவங்க கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். இவர்களுக்கு அலைந்து தெரியக்கூடிய வேலையோ அல்லது அலைந்து தெரியக்கூடிய உத்தியோகமோ இவர்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உருவாகும். இவங்க குடும்பத்தை விட்டு சற்று தூரமா இருக்கிறது நல்லது. வெளியிடங்கள்ல போய் இவங்களுடைய உத்தியோகத்தை செய்யறது ஒரு ஏற்றமான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குது. பெரும்பாலும் இவர்கள் குடும்பத்தோடு இருக்க முடியாது. குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 11-12 தொடர்பு கொடுக்குது. எப்போதும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இவங்க சற்று கவனமாகவே இருக்கணும். இதெல்லாம் 11ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுக்கான ஒரு பொது பலன். இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது 11ஆம் பாவகத்துடைய ஆதிபத்திய விசேஷங்கள் மற்றும் 11ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள்ல எங்க இருந்தா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை, ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பதிவுகளில் சொல்லப்பட்டிருக்க அந்த பலன்கள் உங்களுக்கு 100க்கு 50% பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். எனவே இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு % பொருந்தி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.